வணக்கம். மதர் மேரி ஃபவுண்டேஷன் மற்றும் GKR எடுகேஷன் ஹெல்ப் மூலமாக என்னுடைய இந்த மாதம் 15ஆம் தேதி சென்ட் அந்தோனியார் தேவாலயம் செட்டிகுளத்திலே 10 மணிக்கு ஒரு 250 வறுமை கோட்பட்ட மாணவர்கள் மற்றும் தந்தையை இழந்த தாயை இழந்த போன்ற தேவையுடைய மாணவர்களுக்குமாக சுமார் 250 மாணவர்களுக்கான பாடசாலை அபியாச கோப்பிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு வந்து 15ஆம் தேதி இம்மாதம் 15ஆம் தேதி 2024 காலை 10 மணிக்கு சென்ட் அந்தோனியாஸ் தேவாலயத்திலே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இவ் உதவிகளை செய்யும் சுவிஸ் நாட்டிலே புலம்பெயர் உறவாக இருந்து கொண்டிருக்கும் அனிஸ் குளோபல் ஏஜென்சி மற்றும் அனிஸ் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு ஆனந்த் அண்ணா அவர்களுடைய நிதி பங்களிப்பில் சுமார் 500 மாணவர்களுக்கு வழங்க உள்ளோம். அந்த வகையிலே இம்மாதம் 250 மாணவர்களுக்கான இந்த பாடசாலை அபியாச கோப்பிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் போன்றன வழங்க இருக்கின்றது. அந்த வகையிலே ரூபாய் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த மாணவர்களுக்கு இந்த அபியாச கோப்பிகள் மற்றும் அதே போன்று பாடசாலை புத்தக பேக் போன்ற ஏனைய உபகரணங்கள் வழங்க இருக்கின்றது. அதுக்கு ஒரு பாரியொரு நிதியுதவியை வழங்கிய அனிஸ் டிராவல்ஸ் உரிமையாளர் அனிஸ் குளோபல் ஏஜென்சி உரிமையாளர் திரு ஆனந்தண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இவ்வாறான சமூக சேவைகளிலே தாங்கள் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து என்னூடாகவும் பாதர் அவர்கள் மூலமாகவும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தாயகத்திலே இருக்கின்ற பலதரப்பட்ட தேவைப்பாடுகளுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நிச்சயமாக தாங்கள் கருணையுடன் இந்த உதவிகளை மாதாந்தம் செய்ய வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் மாதாந்தம் நான் நினைக்கிறேன் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவித்தொகை, அதாவது பல்கலைக்கழகம் படிக்கின்ற மாணவர்கள், ஏனைய தந்தை இழந்த மாணவ செல்வங்கள், பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த நிதியுதவியை வழங்குகின்றீர்கள். அந்த வகையிலே 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியை நீங்கள் மாதாந்தம் வழங்கி வருகின்றனர். அது அல்லாமல் இடர்கால நிவாரண உதவிகள், மக்களுடைய தேவைப்பாடுகளை அறிந்து கேட்கும் போதெல்லாம் பல உதவி திட்டங்களை வழங்கும் தாங்கள் தீர்க்க ஆயுளுடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஏழை மக்களுக்கு என் தாயக உறவுகளுக்கு நீங்கள் நிச்சயமாக உதவிக்காரம் கிட்ட வேண்டும். அதுக்கு தாங்கள் 250 பேருக்கு நாங்கள் இம்மாதம் 15ஆம் தேதி சென்ட் அந்தோனியார் ஆலயம் செட்டிகுளத்திலே வழங்க இருக்கின்றோம். மிகுதி 250 மாணவர்களுக்கான உதவித்தொகை ஜனவரி மாதம் வழங்க தீர்மானிக்கப்படுகின்றது கிளிநொச்சி பிரதேசத்திலே. அந்த வகையிலே அன்பார்ந்த புலம்பெயர்வர்களே, தொடர்ந்து எம்மோடு பயணியுங்கள். எம் தாயக மக்களுடைய கல்வியின் வளர்ச்சிக்கு மேலே எங்களுடைய தமிழ் மக்கள் கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வகையிலே தந்தையை இழந்த மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக தாய் தகப்பன் இருந்துமே கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையை காணப்படுகின்றது. ஒரு சூழ்நிலை, வாழ்வாதார சூழ்நிலை. அந்த அடிப்படையிலே தந்தை இழந்த மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த வேளையில் உங்களுடைய இந்த சேவை ஆளப்பெரியது. இந்த வகையிலே புலம்பெயர் உறவுகளில் நம்ம மேற்கொண்டு தாயக உறவுகளுக்கு கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை. ஏனைய உதவிகளை விட்டாலும் மேலே கல்வி வளர்ச்சியை உதவினா அந்த பிள்ளைகள் வருங்காலங்களில் கூடுதலாக அவர்கள் சொந்த காலிலே இருந்து சொந்த தொழிலை சொந்த அரசாங்க வேலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே கல்வியை நாங்கள் பின்தள்ள முடியாது. அந்த வகையிலே தந்தை இழந்த மாணவர்கள், வாழ்வாதாரத்தை உட்பட்ட மாணவர்கள், கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அந்த வகையிலே மதர் மேரி ஃபவுண்டேஷன் மற்றும் GKR எடுகேஷன் ஹெல்ப் உரிமையாளர் அனிஸ் குளோபல் ஏஜென்சி மற்றது அனிஸ் டிராவல்ஸ் உரிமையாளருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி. GKR கல்வி உதவி திட்டத்தின் மூலமாக நாங்கள் பல்வேறு விதமான உதவிகளை பாடசாலை மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். உதவி தேவைப்படுகின்ற மாணவர்களின் நலன் கருதி, அவருடைய குடும்ப நலன் கருதி நாங்கள்
பல்வேறு விதமான நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேஷ விதமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற நேரத்தில் இந்த வருடம் மார்கழி மாதம் 15ஆம் திகதி செட்டிகுளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் செட்டிகுளத்தின் பங்கு தந்தையான அருட்தந்தை ஜெயபாலன் அவர்களுடைய அனுமதியின் கீழ் இந்த நிகழ்வை நாங்கள் அங்கே செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் 250 பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்ற நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இதற்கான ஆயத்தங்களை செட்டிகுளத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயபாலன் அவர்கள், செட்டிகுள பிரதேசத்திலே பணிபுரிகின்ற பாஸ்டர் ஜெகன் அவர்கள் மற்றும் நேரியகுளம் பங்கிலே பணிபுரிகின்ற இறைமீட்பர் சபையின் அருட்சகோதரிகள் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம்.